சில நாட்களுக்கு முன்னாடி யுனிவர்சிட்டி ஆஃப் சவுத்தர்ன் கலிஃபோர்னியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் ஒரு ரிசர்ச் மூலமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, பூமியினுடைய மேற்பரப்பு இருக்கு இல்லையா, அதை விடவும் பூமியினுடைய உட்புறம் வந்து ரொம்ப ரொம்ப மெதுவாக சுழல்றதாக கலிஃபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பூமி அதனுடைய சுழற்சி வேகத்தை வந்து குறைச்சிக்கிட்டு வர்றதா தானே அர்த்தம். ஸோ இப்படி குறைச்சிட்டு வரனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்னு தெரியுமா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய பூமியில் பாரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா, பூமியில அடிக்கடி நிலநடுக்கங்கள் அதிகரிக்கும், அதே நேரத்தில் காலநிலை மாற்றங்களும் கூட ஏற்படக்கூடும் அப்படின்னு சவுத்தர்ன் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த சயின்டிஸ்ட் நமக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு அவங்க சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூமியினுடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீலை உருவாக்கக்கூடிய திரவ வெளிப்புற மையம் இருக்கு இல்லையா, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொந்தளிப்பு, அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த அடர்த்தியான பாறைகளினுடைய ஈர்ப்பு விசை இருக்குது இல்லையா, அதுவும் கூட இந்த ஒரு உட்புறம் வந்து மெதுவாக சொல்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா இந்த ஒரு விஷயத்தான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. 2010ஆம் ஆண்டுலேயே பூமியினுடைய உட்புறம் வந்து அதனுடைய மேற்பரப்பை விடவும் ஸ்லோவாக சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பூமிக்கு கீழே 4800 கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து அதிக வெப்பம், அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான அடர்த்தி நிறைஞ்ச இரும்பு, அது மட்டும் இல்லாமல் நிக்கல் கலந்த ஒரு கோலம் வந்து சுழன்றுகிட்டு தான் இருக்குது இல்லையா. ஸோ பூமியில் இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு மாற்றத்தினால இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் ஆய்வு மூலமாக தெரிய வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ரெகுலரான லைஃப் ஸ்டைலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட ஹவர்ஸ், நாட்கள், அது மட்டும் இல்லாமல் வாரங்கள் இருக்கு இல்லையா, இதனுடைய அந்த ஒரு அளவை வந்து நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 7 நாள்னு சொல்லும்போது இது ரொம்ப ஸ்லோவாக சுற்ற ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னா 7-8 நாள் ஆகலாம். 1 ஹவர் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் கூட்ட வேண்டிய நிலைமை ஏற்படலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது 24 மணி தியானம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ ஆய்வு மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2010 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கடந்த 14 வருஷமாக நடந்துக்கிட்டு தான் வருது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. என்னடா நல்லா சுற்றிட்டு இருக்க பூமியில இப்படி ஒரு கோளாறு வந்துருச்சுன்னா, ஸோ அதுக்கான அடுத்தபடி என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கான அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பூமிக்கு மேலே நம்ம செய்கிற அநியாயங்கள் பூமிக்கே பொறுக்காமல் பூமிக்குள்ளே இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு கூட தோணுது இல்லையா. ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஆப்ஷன் தான் லைக் பண்ணுங்கள். அப்படியே இதே மாதிரி நிறைய நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் டிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு மிஸ்ஸிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.